சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, இதுவரை இந்த அரசின் முக்கிய திட்டங்களை எடுத்துரைத்துள்ள நான் தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க உழைக்கிறேன். ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பில் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை நியாயமற்ற முறையில் நடத்திய பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனினும் இந்த அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திராத ஒன்று என்று நான் உறுதியாக கூறுவேன். தமிழ்நாட்டிற்கு பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மறுப்பது, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நடப்பு நிதியாண்டில் அரசு எதிர்கொண்டு வரும் சவால்களில் சிலவற்றை இங்கு நான் பட்டியலிட விரும்புகிறேன். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சேபனைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு கருத்தில் கொள்ளாமல் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விகிதங்களை சீரமைப்பதற்கு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி அமைப்பு ஒப்புதல் அளித்தது. இதனால் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி இழப்பீட்டு நடைமுறை முடிவடைந்ததால் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி இடையில் இந்த வரி விகித மாற்றங்கள் மாநிலங்களின் நிதிநிலையில் மேலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நடப்பாண்டில் மட்டும் 9600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி வருவாயிலிருந்து முன்னறிவிப்போ அல்லது மாநில அரசுடன் கலந்தாலோசனை இன்றி பெரும் தொகையான 1709 கோடி ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கியில் உள்ள மாநில அரசின் கணக்கில் இருந்து ஒன்றிய அரசு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிடித்தம் செய்தது. இதனால் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி விதிப்பின் கீழ் வருவாய் குறைவு ஏற்பட்டுள்ளதால் நடப்பு நிதியாண்டில் மாநிலத்தின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்பாராத வகையில் 1202 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் சாசனம் பிரிவு 293 கீழ் 3 படி மாநில அரசுகள் தங்களுக்குரிய கடனை திரட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசானது நிலுவையில் உள்ள உத்தரவாதங்களில் 5% உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு மாற்ற வேண்டும் என முன்னறிவிப்பின்றி விதித்துள்ள நிபந்தனையினால் அரசிற்கு 3087 கோடி ரூபாய் எதிர்பாராத மற்றும் கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று அரசியல் சாசன பிரிவு 293 படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 16290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்க வேண்டும் என்ற ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. அவ்வாறு வழங்க இயலாத நிலையில் மாநில அரசிற்கு அனுமதிக்கப்படும் கடன் உச்சவரம்பிலிருந்து அந்த தொகை கழிக்கப்படும் எனவும் ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்துள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 413 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளபடியான இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் நிபந்தனை நடப்பு ஆண்டில் மாநில அரசுக்கு 15877 கோடி ரூபாய் கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசுகளின் செலவினங்கள் ஒருபுறம் உயர்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கான மானியங்கள் 3548 கோடி ரூபாய், ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு 3112 கோடி ரூபாய் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரைப்படி விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் 2246 கோடி ரூபாய் ஆகியவை ஒன்றிய அரசு இவ்வாறு நிறுத்தியுள்ளவற்றில் உள்ளடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவினத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் 50:50 என்கின்ற விகிதாச்சாரத்தில் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதன்படி மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்றளவும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. இதன் காரணமாக மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் பங்கான சுமார் 9500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவை கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருகிறது. இதனால்
மாநிலத்தின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் உயர்ந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு உரிய கடன் திரட்டும் திறனையும் பாதித்துள்ளது. இதனால் மாநில அரசின் பணப்புழக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலமுறை நினைவூட்டப்பட்ட போதிலும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை செவிமடுத்து இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள தவறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாநில அரசு எதிர்கொண்டு வரும் இத்தகைய சவால்களால் ஒன்றிய அரசு மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்படுத்தியுள்ள அழுத்தமானது மாநிலத்தின் நிதிநிலையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு இடையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது அயராத முயற்சிகள் மற்றும் அயராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ₹24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,000
2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வரிவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,78,917 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாட்டின் மின் பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்க 15,877 கோடி ரூபாய், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகையாக மாற்றம் செய்ய 3,087 கோடி ரூபாய் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. குடும்பத்திற்கு 3,000 ரூபாய் வீதம் பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ஒருமுறை சிறப்பு நிதி 5,000 ரூபாயை பிப்ரவரி மாதத்தில் வழங்கியது என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு 10,849 கோடி ரூபாயை கூடுதலாக செலவிட்டுள்ளது. இவ்வாறு கூடுதலான செலவினங்கள் ஏற்பட்டுள்ள போதும் வளர்ச்சி சாராத செலவினங்களில் ஏற்படக்கூடிய சேமிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த செலவினங்களின் உயர்வு 5,713 கோடி ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் உள்ள 3.79% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 51,443 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் மூலதன செலவினம் எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ள போதிலும் நடப்பு நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசின் கணக்குகளில் இடம்பெற வேண்டிய 9,522.65 கோடி ரூபாயும் இதில் உள்ளடங்கும். பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால்
மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. இத்தொகை நீங்களாக திருத்த மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 24-25 ஆண்டின் கணக்குகளின்படி 26.39% இருந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கடன் நீங்கலான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் வீதமானது 25-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 26.43% சற்றே அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 26.12% குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனினும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கின் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதல் இடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறும் நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே, மலர்தலை உலகம். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே, மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகருணார் கூட்டுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் நியாப்பா அவர்களுக்கும் நிதி
மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் 2026-27 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2 மணி 22 நிமிடங்கள் தொடர்ந்து வாசித்து அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.